ரீசெண்டா கோல்டு பிரைஸ் கிராஷ் ஆச்சு, சில்வர் பிரைஸ் கிராஷ் ஆச்சு, ஸ்டாக் மார்க்கெட் கூட கிராஷ் ஆச்சு. அப்போ இந்த பிரின்சிபல் எங்க போச்சு? இப்போ வந்து நம்மளுடைய கரண்ட் ருப்பி இருக்கு அண்ட் நம்மளுடைய கோல்டு ரியல் வேல்யூ இருக்கு. அதாவது நம்மளுடைய ரியல் ருப்பி இருக்குல்ல. ஸோ வெல்கம் எவ்ரி ஒன். இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கொஸ்டின் ஸ்பெஷல்ல நிறைய பேர் கேட்டிருந்த இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸுக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் தெளிவான எக்ஸ்பிளனேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் வெறும் கொஸ்டின்ஸ் அண்ட் அதுக்கான ஆன்சர்ஸை மட்டும் பார்க்காம எப்படி திங்க் பண்றது, எப்படி ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்து ஒரு ப்ராப்பரான டிசிஷன் எடுக்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு கொஸ்டினா பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். லெட்ஸ் இப்போ வந்து நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அண்ட் அந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஐடியா இருக்கு அப்படின்னா நீங்க அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க ஒவ்வொரு கொஸ்டினும் பாருங்க, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பீப்புள் அதை பாருங்க, அண்ட் தென் அந்த ஆன்சர்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் வேல்யூ கிடைக்குதா அதையும் பாருங்க. பிகாஸ் நான் இந்த கொஸ்டின்ஸ் ஏன் நான் இந்த வீடியோல வச்சிருக்கேன் அப்படின்னா இட்ஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் எவ்ரி ஒன் நீட்ஸ் டு நோ. கரெக்டா? ஸோ அதனால தான் நான் ஒவ்வொரு கொஸ்டினுமே நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் பிகின். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நச்சீக் ப்ரோ அவர்கிட்ட இருந்து. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தெளிவான அருமையான பதிவு, நன்றி பிரதர். அடுத்து சில்வர் ETF கோல்டு ETFில் விலை குளறுபடிகள் நடப்பது ஏன் என்பது குறித்து பேசுங்கள் தம்பி. ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பிரைஸ் மிஸ் மேட்ச்லாம் நடக்குதுல, இந்த கோல்டு ETF சில்வர் ETFலாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த பிரைஸ் மிஸ் மேட்சஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் கேட்கிறாரு. ஸோ ரொம்ப சிம்பிளான டேர்ம்ஸ்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ETFல நம்ம எல்லாம் இன்வெஸ்ட் பண்றோம்ல, ஸோ நம்ம ETFல இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு ETFக்கு ஒரு பிரைஸ் கிடையாது, அதுக்கு ரெண்டு பிரைஸ் இருக்கு. என்னது? நான் சொல்றேன் ஒன் பை ஒன். ஒன்னு வந்து மார்க்கெட் பிரைஸ். ஸோ மார்க்கெட் பிரைஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ETF போயிட்டு நம்ம மார்க்கெட்ல வாங்குறோம்ல, ஒரு விலை கொடுத்து வாங்குறோம்ல, வி ஆர் பையிங் ரைட், அது இல்லைன்னா ஒரு விலை கொடுத்து நம்ம செல் பண்றோம்ல, ஸோ அது எல்லாமே மார்க்கெட் பிரைஸ் ரைட். வாட் எவர் யூ ஆர் சீயிங் உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்ல பாக்குறீங்களா, அதெல்லாம் மார்க்கெட் பிரைஸ். ஒன்னு இருக்கு, அதுதான் NAVன்னு சொல்லுவாங்க. NAV என்னது? நெட் அசட் வேல்யூ. அதாவது அந்த அசட் உடைய அந்த ETF உடைய ரியல் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்றதுதான் NAV. ஸோ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கோல்டு பீஸை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது நம்ம எல்லாருமே கோல்டு பீஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம், கரெக்டா? ஸோ லெட்ஸே நம்ம வந்து நான் ஒரு கோல்டு பீஸ் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்பனா என்ன அர்த்தம்? அந்த ETF கம்பெனி நான் கோல்டு பீஸ் வாங்குறேன்னா அதுக்கு ஈக்குவலண்டான கோல்டை ஸ்டோர் பண்றாங்க, கரெக்டா? இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? நான் ஒரு சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன் NAVக்கு, ஸோ தட் யூ ஒன்ட் ஃபர்கெட் அபவுட் இட். நம்ம எல்லாம் ETF வாங்குறோமா? ரைட்டு. ஸோ அப்பனா என்ன அர்த்தம்? அந்த கம்பெனி அதுக்கு ஈக்குவலண்டா கோல்டு ஸ்டோர் பண்ணி வைக்குது. இப்போதானே நான் சொன்னேன். ஓகே, இப்போ லெட்ஸ் சே நம்ம அந்த கம்பெனி வந்து ஒரு எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் கோல்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கோல்டு இருக்கு அப்படின்னா அந்த கோல்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கும்ல, கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த கோல்டுடைய வேல்யூவை வச்சு ஒரு ETF உடைய விலை என்ன அதை கால்குலேட் பண்ணா அதுதான் NAV, நெட் அசட் வேல்யூ. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா லெட்ஸ் அந்த கம்பெனி கிட்ட வந்து ஒரு 1000 crores வர்த் ஆஃப் கோல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 1000 crores வர்த் ஆஃப் கோல்டு எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. லெட்ஸ் இப்போ நீங்க ஒரு ETF வாங்குறீங்க, நான் ஒரு ETF வாங்குறேன், அந்த மாதிரி லெட்ஸ் சே there are 100 crore ETFs are available in the market. ஓகேவா? ஸோ 100 crores ETF அவைலபிளா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதை கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு இருக்கு? 10 rupees தான் ஒரு ETF உடைய ரியல் வேல்யூ பேஸ்ட் ஆன் the real value of gold they are having. You understand? ஸோ அதை தான் நம்ம NAVன்னு சொல்லுவோம், நெட் அசட் வேல்யூ. பட் ஆனா ரியாலிட்டியில என்ன நடக்கும்? யூ ஹேவ் எனி ஐடியா? என்ன தெரியுமா நடக்கும்? அதாவது ஒரிஜினல் விலை வந்து 10 ரூபாய் தான், அதாவது அதோடைய ரியல் அசட் வேல்யூ வந்து 10 ரூபாய் தான். பட் ஆனா என்ன நடக்கும் அப்படின்னா டிமாண்ட்னால, நிறைய பீப்புள் வாங்குறதுனால சம்டைம்ஸ் மார்க்கெட் பிரைஸ் 11, 12, 13, ஏன் 15 வரைக்குமே ரீச் ஆகும். வேறஸ் அதோடைய ரியல் வேல்யூ 10ல தான் இருக்கும், ரைட்டா? இது வைஸ் வெர்சா கூட நடக்கும். சம்டைம்ஸ் 10க்கும் கீழே போகும், 8, 9 கீழே போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு மிஸ்மேட்ச் இருக்குல்ல, இதை நீங்க ஃபைன் பண்ணணும். என்ன பண்ணணும்? உங்களுக்கு NAV வேலை தெரியணும். ஓகே, அது நான் சொல்றேன், பட் யூ அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட், ரைட்? ஓகே, ஸோ இந்த டிஃபரன்ஸ் முதல்ல ஏன் நடக்குது நீங்க புரிஞ்சுக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஒரு ரீசன் சொல்றேன், டிமாண்ட் அண்ட் சப்ளை. இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளைனால அதோடைய ஒரிஜினல் வர்த் இவ்வளவு தான், பட் ஆனால் அதுக்கு மேலேயே போகும். அது எப்படி பிரதர் நான் ஃபைன் பண்றது? அது இம்பார்ட்டன்டான கொஸ்டின், அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. பட் முதல்ல கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. நம்பர் 1. நம்பர் 2 என்ன? அதாவது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் நிறைய பீப்புள் மறந்துடுற ஒரு இம்பார்ட்டன்டான திங். அதாவது நம்ம ETFல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒன்று இருக்கும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு என்னன்னு தெரியும்ல? ஒரு சின்ன அமௌண்ட் அந்த ஃபண்ட் வந்து சைடில் வைப்பாங்க அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ்க்காக, ரிமைனிங் அமௌண்ட் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இந்த ஒரு சின்ன அமௌண்ட் கட் ஆகுதுல்ல, ஸோ என்ன ஆகும்? ஆப்வியஸா உங்களுடைய ப்ரைஸ்ல அஃபெக்ட் ஆகும். அப்படி அஃபெக்ட் ஆச்சுன்னா அந்த ஒரு ரிட்டர்ன்ஸ், அதாவது கோல்டு அது ட்ராக் பண்ணுதுல, ஸோ அப்போ ஆப்வியஸ்லி தேர் வில் பி ஸ்லைட் டிஃபரன்ஸ், கரெக்டா? ஒரிஜினல் கோல்டு ரிட்டர்ன்ஸும் ETF ரிட்டர்ன்ஸும் நீங்க லாங் டேர்ம்ல ட்ராக் பண்ணீங்கன்னா
உங்களுக்கு அந்த ஸ்லைட் டிஃபரன்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா வாட் மைட் பி த ரீசன்? திஸ் இஸ் ஒன் அமாங் த ரீசன். நம்பர் 2. நம்பர் 3 என்னது? டாலர் எஃபெக்ட். ஸோ இதுவும் நிறைய பேர் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதாவது நம்ம எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டன்டான திங் தெரியணும். கோல்டு வந்து டாலர்ல ட்ரேட் ஆகும். ஏன் பிரதர் டாலர்ல ட்ரேட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டர்நேஷனல் டீல்ஸ் எல்லாம் எதுல நடக்குது? டாலர்ல தானே நடக்குது, இந்தியன் ருபீஸ்ல நடக்கல. ஓகே, அப்ப டாலர்ல நடக்குது. அப்ப என்ன அர்த்தம்? நம்மளுடைய ETF எல்லாமே ட்ரேட் ஆகுது, அது எல்லாமே டாலர்ல இருந்து பிரைஸுக்கு, அதாவது நம்ம ருபீஸுக்கு கன்வெர்ட் பண்ணி தான் ட்ரேட் பண்றாங்க. ஸோ ஆப்வியஸ்லி டாலர்ல இருந்து ருபீஸுக்கு கன்வெர்ட் பண்ணி ட்ரேட் பண்றதுனால டாலர்ல ஏதாச்சும் அஃபெக்ட் ஆச்சுன்னா கோல்ட் அண்ட் சில்வர் பிரைசஸ்ல அஃபெக்ட் ஆகும். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான ரீசன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் நம்மளுடைய கோல்டு ETF இருக்கட்டும், சில்வர் ETF இருக்கட்டும், அந்த மிஸ் மேட்ச் நம்மளால பார்க்க முடியுது நம்மளுடைய மார்க்கெட்ஸ்ல அப்படின்றது ஒரு கிளாரிட்டி வந்துருச்சா? ஸோ நம்மளுடைய நச்சீக் பிரதர் என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா, சம்டைம்ஸ் நீங்க இதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கோல்டு பிரைஸ் வந்து லெட்ஸ் சே ஒரு 2%க்கு மூவ் ஆயிருக்கும். வேறஸ் நம்மளுடைய கோல்டு ETF அதுவும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1.7 1.8% தான் மூவ் ஆயிருக்கும். ஸோ அதுக்கான ரீசன் ஐ ஹோப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்ட். ஸோ நம்மளுடைய செகண்ட் கொஸ்டின் வந்து வெங்கடேஷன் ப்ரோ அவர்கிட்ட இருந்து ஒன் அமாங் த ஃபேவரட், நிறைய ஐடியாஸ் கொடுப்பாரு பிரதர். அவருடைய கொஸ்டின் என்ன அப்படின்னா, டஸ் கோல்டு சில்வர் பீஸ் இஸ் பெஸ்ட் ஆர் பிசிக்கல் கோல்டு சில்வர் வந்து பெஸ்டா வித் கம்பேரிஷன்? ஆல்சோ த பிரைஸ் ஆஃப் பீஸ் வில் பி மேட்சிங் வித் பிசிக்கல் ஒன்ஸ் as trading are happening and we could see many variations within a day in bees. So brother என்ன கேக்குறாரு அப்படின்னா, முதல்ல இந்த கொஸ்டின் வந்து 2 பார்ட்ஸ்ல நம்ம சொல்லலாம். ரொம்ப சிம்பிளான டர்ம்ஸ்ல நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் பெஸ்ட் எல்லாருக்குமே அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது. கரெக்டா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? ஏன்னா அது வந்து ஒவ்வொருத்தருடைய பர்பஸை வச்சு தான் நம்மளால டிசைட் பண்ண முடியும். ஸோ ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்றேன், ஸோ தட் உங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவது லெட்ஸ் சே ஒருத்தருடைய கோல் வந்துட்டு நான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நான் வந்து கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் எது பெஸ்டான ஆப்ஷன்? என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன்ல ETF தான் பெஸ்டான ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஏன் நான் இன்வெஸ்ட்மெண்ட் ETFக்கு ப்ரிஃபர் பண்றேன் அப்படின்னா, மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது, அப்புறம் இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த ஸ்டோரேஜ் ரிஸ்க்கும் எனக்கு எதுவும் கிடையாது. ஸோ இதுவும் எனக்கு ஒரு பெனிஃபிட் ஆகுது. அண்ட் அதர் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைசிங் டிரான்ஸ்பரண்டா இருக்கு, அதுக்கப்புறம் ஈஸியா என்னால் பை பண்ண முடியும், செல் பண்ண முடியும் எனி டைம்ஸ். ஸோ இந்த ரீசன்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் நான் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணேன், நான் கோல்டு ETFs நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ரைட்டா? ஸோ என்னுடைய கோல் என்ன, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் நம்பர் 2, என்னுடைய கோல் வந்துட்டு லெட்ஸ் சே ஒரு எமோஷனல் ஆங்கிள், லெட்ஸ் சே நான் வந்துட்டு என்னுடைய மாம்க்கோ இல்லை டேடுக்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு கோல்டு ரிங் நான் கொடுக்கணும் அப்படி, இல்லை ஜுவல்லரி ஆங்கிள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா விச் இஸ் த பெஸ்ட் ஒன்? பிசிக்கல் கோல்டு தான். நான் ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்றேன் உங்களுக்கு. இப்போ லெட்ஸ் சே இப்போ வந்து என் கையில வந்து ஒரு ரிங் இருக்கு, இது வந்து என்னுடைய மாம் அண்ட் டேட் வந்து எனக்கு கொடுத்த ரிங். ஸோ இதை வந்துட்டு எஸ் டெஃபினெட்லி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். பட் பிரைமரி கோல் எதுவா இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இட் கம்ஸ் அண்டர் த செகண்ட் ஒன். கரெக்டா? ஒரு ஜுவல்லரியா, ஒரு எமோஷனலா தான் நம்ம அதை பார்க்குறோம். ரைட்டா? ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் பீப்புள். அதே இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் மைண்ட் செட் ஆல்சோ. அதாவது இப்போ நான் ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, ஓகே லெட்ஸ் இன்வெஸ்ட் இன் கோல்டு ETF. கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் நான் ஃபர்ஸ்ட் வந்து அதுதான் பார்ப்பேன், இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள். பட் ஆனால் என்னுடைய மதர் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்க மாட்டாங்க. அதாவது இப்போ நம்ம கோல்டு வாங்கலாம், பிசிக்கலா கோல்டு வாங்கலாம், இந்த ETF அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. பட் now we are here to give the financial awareness. correct? Every ETF is backed by real gold and that is audited by SEBI. So in the financial awareness I hope unga ellarkume reach aayirukonu nenikiren. But okay, it depends on people mindset also. correct? Ennodiya momukku physical gold da okay na, okay, that is completely fine. But there is other benefits if you are investing in gold ETF. No making charges, storage risk, etc. I hope ungalku purinjirucha. So idha neenga romba ketirundinga first part la. நம்பர் 2ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் நடக்குது வித்தின் அ டே இன் பீஸ், அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பிரதர். இதுவும் ரொம்ப வேலிடான பாயிண்ட் தான் நீங்க சொல்றது, நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கீங்க, இதுல இருந்து எனக்கு கிளியரா தெரியுது. பட் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, அதாவது இந்த கோல்டு பீஸ் உடைய பிரைஸ் வந்து இன்டர்நேஷனல் டிபெண்ட் ஆகும். இன்டர்நேஷனல் கோல்ட் பிரைஸ் ட்ராக் பண்ணுது, அது ருபீஸை கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்துட்டு பார்க்கணும். ஸோ அதனால இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான மெயின் ரீசன் இது ஒன்று. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 ரீசன் சொல்லியிருந்தோம் பிஃபோர், இந்த டாலர், அப்புறம் டைமிங் எஃபெக்ட், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அதுக்கப்புறமா இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளைலாம் சொல்லியிருந்தால. ஸோ இந்த எல்லா ஃபேக்டர்ஸுமே டிபெண்ட் ஆகும் இந்த பிரைஸ் வேரியேஷன்ஸ் பீஸ். நீங்க சில்வர் பீஸ், கோல்ட் பீஸ் அப்படின்னு மட்டும் நினைக்காது, எல்லா ETFஸ்லுமே இது கண்டிப்பா நடக்கும். ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கொஸ்டின் நம்பர் 3. ஓகேவா? நம்மளுடைய வெங்கடேஷன் ப்ரோ தான் கேட்டிருக்காரு. அதாவது அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, கேன் வி டிட்டர்மைன் த நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆர் தட் டே ஈவினிங் வெதர் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் பிரைஸ் ஆஃப் கோல்ட் சில்வர் ஆஸ் பர் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரெண்ட்? ரொம்ப குட் கொஸ்டின் இது. நிறைய பேர் காமனா சில அசியூம் பண்ணிருக்காங்க, அது இந்த கொஸ்டின் நம்ம கிளியர் பண்ணா ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அதாவது நிறைய பேர் காமனா என்ன அசியூம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதாவது ஸ்டாக் மார்க்கெட் மேல போச்சு அப்படின்னா கோல்டு வந்து பெருசா மூவ் ஆகாது, ஸ்டேபிளா அப்படியே தான் இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு அப்படின்னா கோல்டு வந்து நல்லா மூவ் ஆகும். பை தி வே திஸ் பிரின்சிபல் இஸ் ட்ரூ இன் லாங் டேர்ம். அது ரொம்ப நீங்க இம்பார்ட்டன்டா புரிஞ்சுக்கணும். நான் ஒரு ரியல் எக்ஸாம்பிள் கூட கொடுக்குறேன். ரீசெண்டா
கோல்டு பிரைஸ் கிராஷ் ஆச்சு, சில்வர் பிரைஸ் கிராஷ் ஆச்சு, ஸ்டாக் மார்க்கெட் கூட கிராஷ் ஆச்சு. அப்போ இந்த பிரின்சிபல் எங்க போச்சு? யூ அண்டர்ஸ்டாண்ட்? ரியல் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் லாஸ்ட் வீக் நீங்க கோல்டு சில்வர் பிரைஸ்ல கிராஷ் பார்த்துருப்பீங்க, ஸ்டாக் மார்க்கெட் கூட தான் கீழே போச்சு. ஸோ வேர் டஸ் திஸ் பிரின்சிபல் கோ? ஸோ ஒரு இம்பார்ட்டன்டான திங்கை நீங்க புரிஞ்சுக்கணும். நம்பர் ஒன், அதாவது இந்த பிரின்சிபல் விச் வி டிஸ்கஸ்ட், ரைட்? ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு அப்படின்னா கோல்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். லாங் டேர்ம் ஹிஸ்டரி எங்க பாத்தீங்கன்னாலுமே திஸ் இஸ் ட்ரூ. ஓகே, அப் டு சம் எக்ஸ்டென்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன் இந்த இண்டிவிஜுவல் டேஸ்ல இந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ண முடியாது? அதுவும் நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது ஹிஸ்டரியில நீங்க பாத்தீங்க அப்படின்னா கோல்டு வந்து எப்பயுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது. ஸோ அப்போ ஓகே, இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 2-3% கிராஷ் ஆயிடுச்சு ஃபார் சம் டியூ ரீசன்ஸ். ஸோ நாளைக்கு வந்து கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம ஒரு அசம்ஷனுக்கு வந்துட முடியுமா? இது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஹிஸ்டரியை பார்த்தா அப்படிதான் இருக்கு, அது கரெக்டா தான் இருக்கும்னு கேட்டீங்கன்னா நோ. கோல்டோடைய பிரைஸ் வந்து இட் டசன்ட் ரிவால்வ் அரௌண்ட் திஸ் பிரின்சிபல். நான் சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல் டேஸ்லாம் இதை நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. பிகாஸ் கோல்ட் அண்ட் சில்வர் பிரைசஸ் ரிலைஸ் ஆன் மெனி அதர் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? என்ன ஃபேக்டர்ஸ்? நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கோல்டு பிரைஸ் ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு? மெயின் ரீசன் என்ன அது இன்க்ரீஸ் ஆனதுக்கு? சென்ட்ரல் பேங்க் வேர் பையிங் கோல்டு. கரெக்டா? சென்ட்ரல் பேங்க் பையிங் கோல்டு. There are other factors which drives gold and silver prices, not only stock market. Stock market crash ஆச்சுன்னா நாளைக்கு gold increase ஆகும். No, there are other factors like central bank ஒரு factor, global news ஒரு factor, interest rate ஒரு factor, industrial demand, silver ரீசெண்டா வந்ததுல அது ஒரு factor. So there are n number of factors because of which these precious metals like gold, silver லாம் increase ஆகும். Not only because of this stock market. I hope உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். So in conclusion, நான் என்ன சொல்ல ட்ரை பண்றேன் அப்படின்னா, மார்க்கெட் கிராஷ் ஆச்சு அப்படின்னா கோல்டு உங்க மணிக்கு ஒரு சேஃப் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அதனால தானே அது ஒரு சேஃப் ஹேவன் அப்படின்னு சொல்றாங்க. பட் அதனால இதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணிட முடியாது தட் ஓகே இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு நாளைக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. வி கான்ட் ப்ரெடிக்ட் வெதர் டுமாரோ கோல்ட் பிரைஸ் வில் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். அப்படி நம்ம பண்ணோம்னா நம்ம இன்வெஸ்டிங் பண்ணல, வி ஆர் டூயிங் speculation, and that is completely wrong in investing. Correcta? So இதை நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா புரிஞ்சுக்கணும். So what should be your approach? So the best approach is long term vision வச்சுக்கிட்டு நீங்க கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படின்ற ஒரே ஒரு மோட்டிவ் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கணும். That is the only best thing which you can do in gold investment. நான் ரொம்ப இம்பார்ட்டன்டான திங்க சொல்லிட்டு இந்த கொஸ்டின் முடிச்சிடுறேன். So that other questions நம்ம போகலாம். என்ன இம்பார்ட்டன்டான திங்னா நீங்க வந்துட்டு எல்லாருமே just this particular thing will completely shift your mindset. So please listen to that. அதாவது எல்லாரும் நீங்க சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதாவது கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, கோல்டு பிரைஸ் டிக்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் ஐ ஹவ் டு டெல் ஒன் திங் விச் வில் ஷிஃப்ட் யுவர் மைண்ட் செட். அதாவது இப்போ பாருங்க, இப்போ நம்ம கையில வந்துட்டு நோட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, 500 rupees 1000 rupees எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம், ஒரு பக்கம் கோல்டு. ஓகேவா? இது வந்து ஃபியாட் கரன்சின்னு சொல்லுவாங்க. ஃபியாட் கரன்சினா ஜஸ்ட் ஒரு பேப்பர், அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது, ஜஸ்ட் அ ப்ராமிஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட். பட் ஏர்லியரா அப்படியே 100, 200, 300 இயர்ஸ்க்குலாம் பிஃபோர் பண்ணீங்கன்னா அது ஒரு பேப்பர் கான்ட்ராக்ட். பட் இப்போ இருக்கிற மணிலாம் ஒரு ஃபியாட் கரன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் கோல்டு. கோல்டுன்றது ரியல் மணி. நான் ஒண்ணு சொல்லுங்க, ரியலா இப்போ கரண்டா என்ன தெரியுமா நடந்துகிட்டு இருக்கு? அதாவது லெட்ஸ் சே இப்போ வந்து நம்மளுடைய கரண்ட் ருப்பி இருக்கு அண்ட் நம்மளுடைய கோல்டு ரியல் வேல்யூ இருக்கு. அதாவது நம்மளுடைய ரியல் ருப்பி இருக்குல்ல, அது கீழே போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ லிட்டரலா எப்படி தெரியும்? கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆன மாதிரி. அதாவது கோல்டு பிரைஸ் வந்துட்டு எப்படி சொல்றது, கோல்டு பிரைஸ் மேல கீழே போல, நம்மளுடைய ருப்பீஸ் தான் கீழே போய்கிட்டு இருக்கு. லெட்ஸ் சே ஃபார் 100 years பிஃபோர் நம்மளுடைய இந்தியன் ருப்பியோட வேல்யூ இப்போ வேல்யூ சேம்னு நினைக்கிறீங்களா? கிடையாது தானே, அது டிக்ரீஸ் ஆயிருக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? பட் கோல்டு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்றது செகண்டரி. நம்மளுடைய இந்தியன் ருப்பி டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. கோல்டு வேல்யூ லெட்ஸ் சே கோல்டு வேல்யூ இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்தியன் ருப்பி வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்ததுன்னா லிட்டரலி யூ வில் see like okay gold price increase ஆகுது. நோ, கோல்டு பிரைஸ் அங்கே தான் இருக்கு, உங்களுடைய இந்தியன் ருப்பி தான் கீழே போய்கிட்டு இருக்கு. ஸோ கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, இப்போ கோல்டில் என்டர் ஆகலாமா வேணாமா, இப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, அந்த எல்லா கன்ஃபியூஷனுக்குமே சிம்பிள், எந்த பிரைஸ்ல நீங்க கோல்டு பார்த்தாலும் நீங்க வாங்கலாம். பிகாஸ் தட் இஸ் ரியல் மணி. வேறஸ் யுவர் ஃபியாட் கரன்சிஸ் தான் அப் அண்ட் டவுன் போய்கிட்டு இருக்கு. ஸோ shift your mindset. It's not that gold is moving up and down, it's your rupee is going up and down. You understood? Okay, let's go to the next question.